நம்ம நாகபுரத்துல கோழி பண்ணையில வந்து நம்ம நாகம்மாள் 2 நாளாக உள்ள தங்கியிருக்காங்க. அம்மா வந்து கோழிகள்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி கோழிகள்லாம் அம்மா வந்து பண்ணக்கூடாது, பாவம் குஞ்சு சாப்பிடுறது என்ன பண்ணும். பிரேம் அம்மா உள்ளதே இருக்காருன்றாரு. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அப்புறம் அது என்னது அப்புறம் இது கீழே என்னம்மா இப்படி படுத்துக்கிறீங்க? ஏமா ஏமா என்னம்மா நாங்களாம் மனுஷ மக்கம்மா. உங்களுக்குன்னு புத்தாங்கன்னு இருக்கு, கோவில் இருக்கு, அங்க இருக்கலாம். இது மட்டும் கேப் கிடைச்சா போதும், அதுக்குள்ள வந்து படுத்துக்கிறீங்க. கோழிகளோட போய் நீங்க சண்டை போடலாமா? எத்தனையோ தீவிரவாதிகள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட சண்டை போடாம உங்களை கண்டுபிடிக்கிறதும் பயங்கரமான இதா இருக்கு. வெளியே வாங்கம்மா, வெளியே வாங்கம்மா. முட்டை வேணும்னா வெளியில புத்தகங்கள்ல வைக்கிறாங்கல்ல, அதை எடுத்து சாப்பிட வேண்டியதானே. கோழி பண்ணுக்குள்ள வந்தா முட்டை ஆகுவாங்க. அம்மா தெரியாங்களாப்பா? இங்கே தெரியல, இங்கே தெரியல. அந்த கட்டையில் வேற வெயிட்ல போட்டு அடிக்கு என்ன பண்றாங்க பார்ப்பாங்க. இருக்காங்களா? இருக்காங்க. சரி, கட்டையை தூக்கி தப்பிட்டு வந்தாலும் நீ ஓடுற மாதிரி தயாரா இருப்பான். வழியை மறுத்தாரு. அம்மா எனக்குவோ என்னைய வச்சு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அப்படியே தூக்கணும்னு எந்த பக்கம் இது பண்ணுவாங்க? தகரத்தை போய் தூக்கணும். தகரத்தை கம்பி வச்சு தூக்கணும். ஆமாப்பா, நல்ல கம்பு வச்சு தூக்கணும். கம்பை வச்சு அம்மா நான் தகரத்தை தான் தூக்குறேன். பாருங்க, உங்களுக்கு எனக்கு ஜமம் இல்லை. ரெடியா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க இந்த கம்பு நம்மளுக்காக இருக்கான்னு நினைச்சிடாதீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா எடுமா தெரியல. அங்கே போயிட்டாங்க மூளைக்கு. அந்த மூலையில் ஏறுறாங்க, ஏறுறாங்க. ஏறுங்கம்மா, ஏறி கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. ரூம்புக்குள்ளே இருக்கக்கூடாது. ரூம்புக்குள்ளே கோழி பண்ணைங்க பாவங்க பயப்படணும்ல. நாங்களே பெத்த ஆளுகளே பயப்படுறோம். அம்மா கிளம்புங்கம்மா, அப்படியே ஜல்லுன்னு கிளம்புங்கம்மா. வேலை கிடக்கு, வேலைப்புறத்துக்கு வேற போகணும். பிரேம பாவம் ஒருத்தனா பாவம் பயந்துக்கிட்டு இருக்க மாட்டானா? கோழிகள் வேற பயப்படுது. இங்கே பாருங்க, நான் அழகா கோழி பண்ணைக்கு செட் பண்ணி வச்சுருந்தேன். குஞ்சுதா கோழிக்கு எல்லாத்தையும் களைச்சி விட்டீங்க. கிளம்புங்கம்மா, போதும்மா. பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நாங்கள் உங்களை ஒன்றும் சொல்லலை. சரி, வந்தீங்க, ஏதோ தரிசனம் கொடுத்தீங்க, உங்களை பார்த்தாலே புண்ணியம். நீங்கள் வந்தாலே நல்லது நடக்குதுன்னு அர்த்தம். அதெல்லாம் புரியுது. இருந்தாலும் மேல் கொஞ்சம் புல்ல இருக்குது இல்லையா? பாட்டு பாடணுமாம்மா? பிரேம் ஒரு பாட்டு பாடுப்பாம்மா. பாட்டு தெரியாதா? நீ தான் நாகமலை பற்றி எல்லார்ட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுற, ஒரு பாட்டு பாடுறதுக்கு சொல்கிற. இப்போ பாடினா அம்மா வந்து அழகாக ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. பாட வராதா? இன்னும் என்கிட்டலாம் நிறையா பாட்டு பாடியிருக்க. சரிங்கம்மா, கிளம்புங்கம்மா, தள்ளிட்டு கிளம்புங்கம்மா, கிளம்புங்கம்மா. இல்லைன்னா வாங்க, இந்த கூண்டுக்குள்ளே கூட இருங்க. நம்ம வெளியூருக்கு கூட பயணம் பண்ணுவோம், போயிட்டு கூட வருவோம். உங்களை ட்ரெயினில் வேணும்னா இறக்கி கூட விட்றேன். ட்ரெயினில் போகலாமா? சரி, வேகமாக மேலே ஏறினாங்க, இங்கே போய் நின்றுக்கிட்டாங்க.
அம்மா புத்தாங்கனுக்கு போங்கம்மா. அங்கே வாட்டுக்கு உள்ளே இருந்துக்குங்க, வெளியில் வந்து லேசாக காற்று வாங்கிக்கோங்க. இப்படி இடங்களுக்கு வராதீங்கம்மா. அதுக்குள்ளே தேன் பூச்சி வச்சுருக்காங்க கூண்டு. தேனு தேன் பூச்சி எங்க? அது உள்ளதான். எதுக்குள்ள? புத்தாங்க உள்ள. புத்தாங்கன்னு தேன் இருக்கா? தேன் இருக்கா. சரி மேலே போங்கம்மா. அங்கிட்டு பார்க்காதீங்க, இங்கிட்டு பார்த்தீங்கனாலே பயமாக இருக்கு. என்ன பார்வை பார்வை. உங்களை ஒன்றும் சொல்லலை, கிளம்புங்க நீங்கள். நேற்று நைட்லேருந்து கோழிகளோட மல் கட்டிட்டு இருந்துருக்கீங்க. கோழிகளுக்கு என்ன தெரியும்? நீங்கள் யார் என்னன்னு தெரியுமா? ஏம்மா என்னங்கம்மா மேலாம்மா கிடு 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 கிடுன்னு போனீங்க. சரி போட்டும் சந்தோஷம்னு இருந்தோம். இப்போ விளையாட்டு காமிக்கிறது கணக்கா என்னங்கடான்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இதை பாருங்க, உங்களோட விஸ்வரூபத்தில் நாங்கள் பார்க்க முடியாதும்மா. பார்க்குற அளவுக்கு எனர்ஜி இல்லை. நம்ம பிள்ளைகள்லாம் எல்லாம் பயந்த பிள்ளைய. நீங்கள் வந்து சாதாரண ஆள் இல்லை தான் எங்களுக்கு தெரியும் தான். உலகமே உங்களுக்கு கீழே தான். பாட்டு கூட வர மாட்டேதும்மா. சாமி இல்லை, தங்கம் இல்லை. நீங்கள் கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. இன்னைக்கு நேற்று வெள்ளிக்கிழமை பால் இது வைக்கலையாப்பா அம்மாவுக்கு? அதனாலயா? சரிம்மா, உனக்கு நீ வெள்ளிக்கிழமை நான் பால் வாங்கி வைக்க சொல்கிறேன் பிரேமுகிட்ட. அப்படி வைக்கலைன்னா அவனை வந்து என்னன்னு கேட்டுட்டு போங்க. எப்படிப்பா? அது ஒன்னே தேங்க சொல்லியிருக்கேன். வந்துட்டாங்கம்மா. வாங்கம்மா, நேரலைக்கு வரீங்களா? வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. மக்களுக்கு பூரா நேரலையில் தரிசனத்தை அம்மா கொடுக்கட்டும். என்னம்மா கோவம்மா? என்னையும் கொஞ்சம் பாரம்மா. நீங்க பார்த்துக்கிட்டு தாம்மா இருக்கீங்க. உண்மையிலே உங்களை மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறது உலகத்தில் யாரும் பண்ண முடியாதும்மா. நீங்கள் சாதுவாக இருந்தால் சாதுவு. கொட்டலாம் கழுவி போய் அம்மா கொட்டி விட்டு அவங்கள சீட்டி விட்டுற ஆத்து. நீ பண்ணுற வேலை அப்படித்தான் பண்ணுவ போல. சரிங்கம்மா சரிங்கம்மா, அப்படியே கிளம்புங்கம்மா. இங்கிட்டலாம் வராதிங்க, நாங்களும் அப்படியே பயந்து போவோம். நீங்கள் மேலாம்னா அப்படியே போனோம்னா கிடு 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 கிடுண்டு. செல்லம்மா தங்கம் அல்ல. நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. நாகம்மா கோயில் இருக்கும் நல்ல பாம்பே, நீ புத்தாங்கண்ணிலே இருக்காம இப்படி வந்து உலாவரி அம்மா எங்க நாகம்மா. நாகம்மா நாகம்மா நாகம்மா. ஏப்பா பிரேமு, என் பாட்டு தான் பிடிக்கலையாம்பா. நீயாச்சும் ஒரு நல்ல பாட்டை பாடுப்பா, அம்மா பாட்டு. யாரும் நம்ம நாகபுரத்து உறவுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து காமிச்சோம்னா யாராவது ஒரு நல்ல பாட்டு பாடினாலும் பாடுவாங்க. இந்த அபிஷாவெல்லாம் இந்த நேரத்தில் பாட வைக்கலாம். அது வேலைபுரத்தில் உட்காந்துக்கிருத்துச்சு. அபிஷா தான், நாகபுரத்து பாடகி அபிஷா அவர்கள். வேலைபுரம் போகணும்ப்பா. அங்கே போய் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் வேறு கொடுக்கணும். சாயங்காலம் 5 மணிக்கு போகலான்னு வந்தேன். அம்மா இப்படி எத்தனை நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்க. சிலுண்டு செடி பக்கம் அங்கிட்டு போயிட்டீங்கன்னா சரி அம்மா அங்கிட்டு போயிட்டாங்க, நம்மளும் போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்களும் போயிடுவோம்.
பிரேமு பாப்பா அம்மாட்ட ஒரு முத்தம் வாங்கிக்கப்பா, அன்பு முத்தம் வாங்கிக்கப்பா.